ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ வார்த்தை கேட்கும்படியாக இருக்கிறீர்கள் அல்லவா? தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறீர்களா? அந்த வாசித்த வேத வசனத்தின்படியாக நீங்கள் இந்த உலகத்திலே வாழ உங்களை ஒப்பு கொடுத்து அதற்காக பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் கூறுகிறார், நான் உனக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த மாதத்திலும் எனக்கு எப்படி இருக்குமோ, அல்லது நீங்கள் போகிற அந்த பாதையிலே பெரும் கஷ்டங்கள் துன்பங்கள் எது இருந்தாலும் தேவ வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அந்த வார்த்தை உங்களை ஜீவனுக்கு ஏதுவாக கடந்து சென்று அந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளலாம். வேத புத்தகத்திலே பார்க்கும்போது சங்கீதம் புஸ்தகத்திலே 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வேத வசனத்திலே கர்த்தர் இன்றைக்கென்று உங்களுக்கென்று நல் வார்த்தையை அவர் வைத்திருக்கிறார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எனக்கன்பான தேவச்சனமே, நான் வாசித்த அந்த வேத வசனத்திலே கூறப்பட்டு இருக்கிறது, பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்து என்று சொல்லி கூறப்பட்டு இருக்கிறது அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அது எப்பேற்பட்ட குழியா இருந்தாலும் பரவாயில்லை. குழி என்றாலே பார்க்கும்போது மற்றவருடைய துணை இல்லாதபடி மேலே ஏறி வர முடியாது அல்லவா? குழி என்றாலே பார்க்கும்போது ஒரு தாழ்வான பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் இருக்கிறது அல்லவா? குழியில் பார்க்கும்போது சுற்றி இருக்கிறவர்கள் மேலிருந்து பார்ப்பார்கள், ஆனால் குழியிற்குள்ளாக இருப்பவர்களோ மிகவும் ஒரு தாழ்மையான ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமைதான் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, நானும் இப்படிப்பட்ட ஒரு குழியில்தான் சிக்கி இருப்பது போல இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்களா? இந்த குழியிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவது? என்னை தூக்கிவிட யாருமே இல்லையே, என் அருகில் இருக்க யாருமே இல்லையே, அல்லது குழியிலிருந்து நான் சத்தத்தை உயர்த்தினால் கூட அதை கேட்பதற்கு கூட மனிதர்கள் அருகில் இல்லாதபடி, சுற்றி இருக்கிற மனிதர்கள் கேட்டும் கேளாதபடி கடந்து போய் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி இருக்கிறீர்களா? பாவம் என்ற ஒரு குழியிலே, அடிமைத்தனம் என்ற ஒரு குழியிலே நான் மாட்டப்பட்டு இருக்கிறேன். இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவது என்று சொல்லி என்னால், அல்லது மீண்டு வர முடியாதபடி நான் பிரயாசப்பட்டும் கூட நான் மறுபடியுமாக அதிலே நான் விழுந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேத வசனம் கூறுகிறது, பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறேன் என்று சொல்லி. இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள், வார்த்தையை நம்புங்கள், இயேசுவை நீங்கள் நம்புங்கள். கண்டிப்பாக தூக்கி விடக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றால் அது என் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுதும் கண்ணீரின் மத்தியில் இருக்கிறீர்களா? வேதனையோடு கூட இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டு எனக்கும் இந்த குழியிலிருந்து மீண்டு வர முடியுமா என்று சொல்லி கூட நீங்கள் பல கேள்விகளோடு இருக்கலாம், பலவிதமான ஒரு குழப்பத்தோடு இருக்கலாம். எங்கு செல்வது? எங்கு சென்றாலும் எனக்கு ஒரு பாதை இல்லையே, எனக்கு ஒரு வழி இல்லையே, எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே, எனக்காக பரிந்து பேசுவதற்கூட யாருமே இல்லையே என்று சொல்லி இருக்கிறீர்களா? அது எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட குடும்பத்தினுடைய பின்னணியாய் இருந்தாலும், யாரும் இல்லை என்றாலும் என் இயேசு மாத்திரம் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட உங்களை இன்றைக்கு அவர் குழியிலிருந்து தூக்கி விடுவேன் என்று சொல்லி கூறுகிறார். வேத வசனத்தை வேதாகமத்திலே இன்னொரு வார்த்தை, வேதாகமத்திலே இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்த இருக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 23, 24ஆம் வேத வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக பார்க்கலாம். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது
யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. எனக்கன்பான தேவ ஜனமே, யோசேப்பை இப்பொழுது அந்த குழியிலே போட்டார்களாம். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்ததாம். ஆம், பலவர்ணமான அங்கியை எல்லாம் யோசேப்பு அணிந்திருந்தான் என்று சொல்லி வேத வசனத்திலே கூறப்பட்டு இருக்கிறது அல்லவா? ஆம், போட்டது யார் தெரியுமா? சொந்த அண்ணன்மார்களே. அவனை தூக்கி தண்ணீர் இல்லாத வெறும் குழியிலே போட்டார்களாம். அந்த குழியிலே பார்க்கும்போது தண்ணீர் இல்லாதிருந்தது என்று சொல்லி கூறப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்க்கையிலே அத்தியாவசியமாய் தேவையாய் இருப்பது தண்ணீர். அது இல்லாதபடி அது வெறுமையான குழியாய் இருக்கிறதா? ஆம், எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும் அல்லவா? வாலிபனாய் இருந்த இந்த யோசேப்பு சொந்த அண்ணன்மார்களை இப்படி செய்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு துக்கம் இருந்திருக்கும். ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி கூட அவன் கத்தி இருப்பான் அல்லவா? அலறி இருப்பான் அல்லவா? தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லி இருப்பான் அல்லவா? யாராவது என்னை தூக்கி விடுவீர்களா என்று சொல்லி கூட எவ்வளவோ கூச்சல் போட்டு இருப்பான் அல்லவா? அந்த நிலைமை, அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது, சிந்திக்கும் போதே நமக்கு அவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது என்றால், அந்த பயங்கரத்தின் மத்தியிலே அன்றைக்கு யோசேப்பு காணப்பட்டார் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் கூட நானும் வெறுமையான குழியிலே தான் இருக்கிறேன். அத்தியாவசியமான ஒரு தேவை கூட சந்திக்கப்பட முடியாதபடி வாழ்வாதாரம் அற்ற ஒரு நிலைமையிலே நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? நான் தடவி பார்க்கிறேன், தேடி பார்க்கிறேன், யாருமே இல்லை, அல்லது எதுவுமே எனக்கு தோன்றுவதும் இல்லை என்று சொல்லி பலவிதமான ஏதோ ஒரு கட்டுகளோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா? நான் எப்படி மீண்டு வருவது, நான் எப்படி மேலே வருவது என்று சொல்லி கூட எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி இருக்கிறீர்களா? அன்றைக்கும் யோசேப்பு இப்படிதான் அண்ணன்மார்களை அவன் கூப்பிட்டு இருக்கலாம். அதே போலதான் நீங்களும் கூட இரத்த சம்பந்தமான உறவுகளை நான் கூப்பிடுகிறேன், எனக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி நான் கேட்கிறேன். ஆனாலும் அவர்கள் செய்வதற்கு மனம் அற்றவர்களாய் இருக்கிறார்கள், அல்லது என்னுடைய சத்தத்தை கேட்டும் கேட்காதபடி இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு கதறுதலோடு இருக்கிறீர்களா? தினம் தினம் நான் கதறிக்கொண்டிருக்கிறேனே, எப்பொழுது இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து நான் மேலே வருவது? மேலே வர முடியாதபடி பல தடைகள் இருக்கிறதே. எவ்வளவோ முயற்சி செய்து நான் பார்க்கிறேனே, என்னால் முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக கர்த்தர் கூறுகிறார், இன்றைக்கு நான் உன்னை அந்த வெறுமையான குழியிலிருந்து தூக்கி விடுகிறேன் என்று சொல்லி கூறுகிறார். ஆம், நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? அன்றைக்கு அப்படியாக தான் யோசேப்பு வெறுமையான தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். அப்படியாக இருக்கும்போது அந்த கதறுதலின் சத்தத்தை என் தேவன் கேட்டு அந்த இடத்திலே வேறொரு ஜனக்கூட்டம் கடந்து வந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த ஜனக்கூட்டம் வந்து பார்க்கும்போது 28ஆம் வேத வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டான் யோசேப்பு. எனக்கு அன்பானவர்களே, குழிக்குள்ளாக இருந்த அந்த யோசேப்பு இப்பொழுது தூக்கி எடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆம், இப்பொழுதும் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்க அன்றைக்கு இஸ்மவேலர்கள் என்ற ஒரு ஜனக்கூட்டம் பயன்படுத்தப்பட்டது போல, எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து அவர் கூறுகிறார், நான் இருக்கிறேன் என்று சொல்லி, யாரை கொண்டாகிலும் எப்படியாகிலும் நான் உன்னை தூக்கி எடுப்பேன் என்று சொல்லி கூறுகிறார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். யோசேப்பை தூக்கி எடுத்த தேவன், யோசேப்பை குழியிலிருந்து உயர்த்தின தேவன், யோசேப்பின் தேவனாய் இருக்கிறீர் அல்லவா என்று சொல்லி அன்றைக்கு யோசேப்புக்கு சொல்லி ஒரு ஜனக்கூட்டத்தை வைத்தீர் என்றால், எனக்கும் என்னையும் இப்படிப்பட்ட குழியிலிருந்து உயர்த்துவதற்கு யாரையாவது நீர் வைத்திருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தேவனை மாத்திரமே நீங்கள் கூப்பிடுங்கள், தேவனை மாத்திரமே நம்பி இருங்கள். உங்களுடைய வெறுமையான குழி அது எப்பேற்பட்ட குழியா இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கு வார்த்தை, அது பயங்கரமான குழியா இருந்தால்
இருந்தாலும் அதிலே தூக்கி எடுப்பேன் என்று சொல்லி கூறியிருக்கிறார் அல்லவா. சரீரத்திலே சுகம் இல்லாதபடி நான் வறுமையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு பெருந்தொகை எனக்கு தேவையாக இருக்கிறதே, ஒவ்வொரு நாளும் நான் குறைவுகளோடு தான் நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சமாதானம் என்ற ஒரு நிறைவு அற்ற ஒரு நிலைமையிலே நான் வெறும் குழியில் இருப்பது போலதான் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்களா? என் தேவன் அந்த குழியிலிருந்து உங்களை உயர்த்தி உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, நீங்கள் விரும்புகிற காரியத்தை என் தேவன் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம், இப்பொழுது யோசேப்பு அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டார். இஸ்மவேலர்கள் தூக்கி எடுத்தார்கள் அல்லவா. குழிக்குள்ளாக போட்டது யார்? யோசேப்புடைய சகோதரர்கள். அந்த சகோதரர்களுக்கு முன்பாகவே குழியிலிருந்து, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே குழியிலிருந்து அன்றைக்கு தூக்கி எடுக்கப்பட்டது போல உங்களை குழிக்குள்ளாக தள்ளின, நீங்கள் குழியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பொறாமையோடு செயல்பட்ட மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே உங்களை அதிலிருந்து தூக்கி எடுக்க என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே இப்பொழுதும் வெறுமையான குழியிலிருந்து நான் பாதாளத்தில் இருப்பது போல இருக்கிறதே என்று சொல்லி மீண்டு வர முடியாத பிரச்சனையோடு போராட்டங்களோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா. எனக்கு அன்பான தேவ சனமே, அன்றைக்கு யோசேப்பின் தேவன் குழியிலிருந்து தூக்கினது போல உங்களையும் அதிலிருந்து தூக்கி உயர்த்தி விட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு இருங்கள். உங்களுடைய கண்ணீரை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களுடைய கதறுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறார், உங்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக இன்றைக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து கலங்கி இது எனக்கு கிடைக்காதா, இந்த நிலைமையிலிருந்து நான் வெளியே வர முடியாதா என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா, கண்டிப்பாக மாற்றி அமைத்து கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறீர்களா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் இயேசப்பா, பயங்கரமான குழியிலிருந்து நான் உன்னை தூக்கி விடுவேன் என்று சொல்லி கூறி இருக்கிறீர். அதே போல யோசேப்பை குழியிலிருந்து தூக்கினது போல தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமாகிய இவர்கள் கண்ணீரோடு கதறுதலோடு ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற இவர்களுக்கு அவர்கள் எப்பேற்பட்ட குழியில் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் அவர்களை தூக்குங்க ஆண்டவரே. பாவம் என்ற ஒரு குழியிலிருந்து ஆண்டவரே விடுதலை செய்யுங்க இயேசப்பா. குறைகளோடு இருக்கிற அந்த குழியிலிருந்து ஆண்டவரே வெளியே கொண்டு வந்து நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை இவர்களுக்கு மாற்றி அமைத்து தாங்க ஆண்டவரே. அநேக வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி இருக்கிற இவர்களுக்கு ஆண்டவரே நீர் தூக்கி எடுத்து ஆரோக்கியத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுதே இவர்களை விடுங்க ராஜாவே. சத்துருக்களுக்கு முன்பாக நான் குழியில் அகப்பட்டது போல இருக்கிறதே என்று சொல்லி இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற இவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே அந்த குழியிலிருந்து நீர் உயர்த்தி வேண்டிய மேன்மையை, வேண்டிய ஆசீர்வாதத்தை, வேண்டிய கனத்தை இயேசுவின் நாமத்தினாலே நீர் கொடுக்க போகிற தயவிற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான நான் உம்முடைய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, குழியிலிருந்து இன்றைக்கு நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வெறுமையை அவர் எடுத்து போட்டு விட்டார். God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட இந்த ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே குழியில் விழுந்தது போல இருக்கிற உங்களை தூக்கி நிறுத்த, உயர்த்த, அவர் மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட கேட்ட வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் தினம் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை நாங்கள் மதிய வேளையிலே ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை இந்த ஜெப வேளையில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். God bless you.